வச்சு இனிமே உன் வாழ்க்கையில வெற்றிகரமா உனக்கு ஜெயிச்சு தரேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது யாரு? நீ தான். ஜாதி மாற்றத்துல கல்யாணம் பண்ணது ஃபேமிலியில யாரு? நீ தான். அது மாதிரி வீட்டுல 2 கல்யாணம் பண்ணது யாரு? அப்பதான். அதனால உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல பிறக்கல, ஒரு இல்லாத வீட்டுல பிறக்கல. உன்னோட திறமை கொண்டுதான் நீ கைவிடணும். சரியா? பரம்பரை சொத்துக்காரன்னு சொல்ல முடியாது, பரம்பரை கஷ்டப்பட்டவன்னு சொல்ல முடியாது. நடுத்தரமான குடும்பத்துல நீ வாழ்ந்து வர. சரியா? இப்பவும் உன்னோட மனக்குழப்பம் தீராதான் நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது கண்டிப்பா உனக்கு தீர்வு கிடைக்கும். சரியா? சனிக்கிழமை பிறந்தது யாரு? சனிக்கிழமை தங்கச்சி. தங்கச்சி இல்ல, சனிக்கிழமை நைட்டு நான். அதான் நீ. சனிக்கிழமை நைட்டு நான். ஆமா. செவ்வாய்க்கிழமை பிறந்தது யாரு? செவ்வாய்க்கிழமை வந்து தங்கச்சி. தங்கச்சி. உங்க வாழ்க்கையில இவ்வளவு ஒரு போராட்டங்கள் இருந்து நீங்க ஜெயிச்சு வரணும்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு. அதான் நைட்னா செவ்வாய்க்கிழமை தானே, போய் சேர்ந்தது செவ்வாய்க்கிழமை தானே. இங்க மாறாதுப்பா. அதெல்லாம் நினைக்காத, கண்டிப்பா நல்லது நடக்கும். உனக்கு இந்த ஆத்தா வாழ்க்கை நல்லது நடக்கும். அதே மாதிரி உன்னோட வீட்டுக்காரமாக அடிக்கடி டென்ஷன் பண்றி, கொஞ்சம் நிதானம். தலைவலி, நெஞ்சு வலி. ஐயோ, டாக்டர் போய் கேட்டதுக்கு நீ வந்து தயவு செய்து அந்த டென்ஷனை மட்டும் குறமா நல்லா இருக்கணும் டாக்டர் சொல்றாரு. டென்ஷன் பட்டிதான், கொஞ்சம் கவனமா இருந்துக்க. அந்த பிள்ளைய கொஞ்சம் கூல் படுத்து. சாமி சனிக்கிழமை விரதம் இருக்க சொல்லு, நரசிம்மருக்கு. கொஞ்சம் கோபம் குறையும். கோபத்தால வாழ்க்கை வாழ முடியாதுப்பா. அவசரத்திலையும் கோபத்திலையும் இருக்கவங்க யாருமே சத்திரமா வாழ முடியாது. எது வந்தாலும் அனுசரிச்சு போனதான் வாழ்க்கை. அதனால கொஞ்சம் நிதானமா இருக்க சொல்லு. சரியாய்? என்ன யோசிக்கிறேன்? சொல்றது அதையும் சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். இல்லை, நல்லது நடக்கட்டும், கவலைப்படாது. சரியாப்பா?